வணக்கம். இப்போ வந்து அதே டிவிசி பத்தி தான் இப்ப பார்க்குறோம். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, அம்மா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு நாங்க வந்து நெறைய பெரிய பணக்காரங்க. நாங்க ஒரு 50 சவரன் நகையெல்லாம் போட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தோம். ஆனா, இப்போ வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ண வந்து அடிச்சு தொரத்திட்டான். பையன் வந்து எங்களோட பெரிய பணக்காரன். ஓகேங்களா? நெறைய சொத்துக்கள் எல்லாம் இருக்கு. வட்டி வருமானம், வாடகை வருமானம்லாம் இருக்கு. இப்போ எங்களுடைய நகைய மட்டும் எங்களுக்கு வாங்கி குடுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க எங்ககிட்ட வந்து முறையீடு பண்ணாங்க. நாங்க வந்து ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அனைத்து மகளிர் போனோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்கார அம்மா கேட்ட கேள்வி கரெக்ட்டான சட்டப்படியான கேள்வி கேட்டாங்க. கொஞ்சமாச்சும் மக்கள் சட்டம் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, யாருமே சட்டம் படிக்கிறதில்ல. கரெக்ட்டுங்களா? உட்காந்து Facebookயும், Instagramமையும் பார்த்துக்கிட்டு, டிவி சீரியல பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது, போலீஸ்காரங்க கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆவணும். கரெக்ட்டுங்களா? இல்லையா? அதான் என்ன மேட்டர் அப்டின்னா வந்து, பையன் பெரிய பணக்காரன். இவங்கள விட பெரிய பணக்காரன். அவங்களும் பொண்ணுக்காரங்களும், பொண்ணு வீட்டுக்காரங்களும் பணம் இருக்கிறவங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆனா 40 சவரன போய் 40 சவரனோ, 50 சவரன் ப்ளஸ் 3 கிலோ வெள்ளி எல்லாம் குடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையன் அத அடகு வச்சானா, இல்ல என்ன பண்ணான், இல்ல வித்தானான்னு தெரியல. அந்த பணத்த வாங்கி குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறீங்களே, போலீஸ்காரங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் 50 சவரன் நகை போட்டேன் என்று சொல்லுகிறீர்களே, 50 சவரனுக்கு உண்டான பில்லை வைத்திருக்கிறீர்களா? இல்லைங்க ஐயா அப்படின்னா, நீ 50 சவரன் நகை போட்டேன்றதுக்கு என்னப்பா ஆதாரம்? நீ 50 சவரன் நகைய வச்சிருக்கிற, அந்த 50 சவரன குடுத்தேன்றதுக்கு ஆதாரமே என்னது? அந்த நகையினுடைய பில்லு. அந்த நகையினுடைய பில்லு உன்கிட்ட இருக்குதான்னா, அந்த பில்லு என்கிட்ட இல்லைங்க அப்படின்றாங்க. அப்ப எதிர் தரப்பு என்ன சொல்லுவான்? அந்த நகையே இவங்க போடலைங்க. போட்டாக்கா அதுக்கு உண்டான பில்ல குடுக்க சொல்லுங்க. கல்யாணம் இப்ப தானங்க ஒரு 3 வருஷம் ஆயிருக்குது. அப்ப 3 வருஷத்துக்குள்ள யாராச்சும் ஜிஆர் தங்க மாளிகையில வாங்குன பில்லையோ, லலிதா ஜுவல்லரியில வாங்குன பில்ல தூக்கி போட்டுருவாங்களா? இல்லங்க நாங்க எங்க லோக்கல்ல எங்களுடைய சேட்டு கடையில நகை வாங்குனோங்க. நீ எங்க வேணா வாங்கு. பில் இருக்குமா இருக்காதா? கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடலல்ல. 3 வருஷம் தானே ஆகுது. அப்போ 3 வருஷத்துக்குள்ள நீ கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிருக்குது. நீ நகை 50 சவரன் போட்டேன்ற. 50 சவரன் போட்டதுக்கு ஆதாரம் என்ன? 50 சவரனுக்கு உண்டான பில்லு வச்சிருக்கியான்னா, பில் இல்ல. அப்ப பில் இல்லாம போலீஸ் எந்த அத்தாரிட்டில போய் அந்த பையன கேட்பாங்க? அது புரியுதா? இதுதான் பிராக்டிகல் டிஃபிகல்டி. போலீஸ்காரங்க சட்டப்படி உங்கள கேட்குறாங்க. ஏன்னா, அவங்க வந்து நியாய தர்மம்லாம் பேச முடியாது. சட்டம் தான் பேசுவாங்க. கரெக்ட்டுங்களா? உணர்ச்சிகளுக்கு, உணர்வுகளுக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க, சட்டப்படி தான் அவங்க விசாரிப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ, அதனால வந்து நான் என்னோட முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க ஒரு சாதாரண ஒரு புது தொடப்பம் வாங்கி குடுத்தா கூட, தொடப்பம் ஒரு புதுசா ஒரு தொடப்பம் வாங்கி குடுத்தேன். இது திருமண சீரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, அதுக்கு பில்ல வாங்கி வைங்கன்றேன். ஆனா நகைய வாங்குனதுக்கே பில் இல்லன்றீங்க. சார் நாங்க என்ன சார் உண்மையா நாங்க பொய்யா சொல்றோம். ஏம்மா நீங்க உண்ம தான் சொல்றீங்க. எங்களுக்கு அது புரியுது. அது போலீஸுக்கும் புரியுது. ஆனா, அவன எந்த அத்தாரிட்டில போய் கேட்க முடியும்? 50 சவரன் நகைய நான் போட்டேன்னு சொன்னா, அதுக்கு உண்டான பில்ல வாங்கி வச்சிருக்கிறியா? அந்த பில்ல கொண்டு வந்து காப்பி என்கிட்ட கொண்டு வா. அந்த பில்ல நான் ஒரு ஆதாரமா வச்சு அந்த பையன கேள்வி கேட்கிறேன். நீ பில்லே இல்லாம சும்மா வாயில வந்து கேட்டா, நான் எப்படிம்மா போய் கேட்க முடியும்? நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார அம்மா சொல்லிட்டாங்க. அது கரெக்ட்டு. கரெக்ட்டுங்களா? அதனால வந்து நம்ம தான் வந்து அவேர்னஸோட இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இல்லையா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வொகேட்ஸுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது வந்து அட்வொகேட் தொழில் வந்து ரொம்ப அபாயகரமான தொழில். அபாயகரம் அதாவது இது வந்து ஹோலி ப்ரொஃபஷன், சேக்ரெட் ப்ரொஃபஷன். ஆனா, இதில வந்து அபாயங்கள் நிறைஞ்சு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அபாயங்கள் நிறைஞ்சு இருக்கு அப்படின்னா வந்து, அதுக்காக தான் அட்வொகேட்ஸ் வந்து எப்பவுமே கும்பலா இருப்பாங்க, ஒத்துமையா இருப்பாங்க. எல்லாம் 5, 10 பேர் ஒண்ணா கூடி இருப்பாங்க. இப்ப எங்க ஆஃபீஸ்ல நாங்க 5, 6 பேர், 6 பேர் ஒரு டீ சாப்பிட போனா கூட 5 பேர், 6 பேர் ஒண்ணா தான் டீ சாப்பிட போவோம். ஒண்ணா ரிட்டர்ன் வருவோம். கரெக்ட்டுங்களா? அதாவது என்னன்னா, இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, ராமர், லக்ஷ்மணர் வந்து எப்படி ஒத்துமையா இருந்தாங்களோ, அந்த அளவு ஒத்துமையா இருக்கணும். எப்படி ராமரும், ஆஞ்சநேயரும் அவ்வளோ ஒத்துமையா இருந்தாங்களோ, அப்படி ஒத்துமையா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அட்வொகேட் ப்ரொஃபஷன் இப்படித்தான். இது ஒரு 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 புனிதமான ஒரு தொழில் இது. நீதிய வாங்கி குடுக்குற தொழில். ஆனா, இதில அபாயங்கள் நிறைஞ்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? நான் எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, நாங்க வந்து இந்த பொருள வந்து ரெக்கவர் பண்றதுக்காக போனோம். நாங்க நெறைய பொருள ரெக்கவர் பண்ணி குடுத்துருக்கோம். பையன் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க, பொண்ணு வாழல அப்படின்னா, அந்த பையனோட வீட்டுக்குள்ள நாங்க போவோம். அவங்களும் நம்மகிட்ட கண்ணியமா பேசுவாங்க, பழகுவாங்க. சார் எங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகல சார். நாங்க அந்த பொண்ணுகிட்டேருந்து வாங்குன பொருளெல்லாம் நாங்க ரிட்டர்ன் குடுத்துர்றோம். நீங்க எடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நாங்க போவோம். ஒரு குட்டி யானையோ, பெரிய குட்டி யானை வண்டி, இல்ல பெரிய வண்டி எடுத்துட்டு போவோம். அவங்களே எங்ககிட்ட பொருள குடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி சார். கரெக்ட்டுங்களா? சரி சார். பொண்ணு சைட்ல நீங்க கையெழுத்து போட்டுருங்க. பையன் சைட்ல நாங்க கையெழுத்து போட்டுர்றோம். எல்லா பொருளையும் பரஸ்பரம் கை மாற்றிக் கொண்டோம். இனி எங்களுக்கும் உங்களுக்கும் தேர் இஸ் நோ பெண்டிங் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? நாங்களும் நல்லபடியா முடிச்சு குடுத்துருக்கோம். ஆனா, எல்லா இடத்துலயும் இந்த மாரி நடக்காது. சென்னை சிட்டிக்குள்ள மக்கள் ஓரளவு வந்து படிச்சவங்களா இருப்பாங்க. இதே நம்ம டவுன் பக்கம் இந்த கிராமம் இந்த சைட்லாம் போனாக்கா ஊர் ஒண்ணு கூடிடும்.
கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாரி ஒரு ஊர் ஒண்ணு கூடி நாங்க போயிட்டு என்ன பண்ணோம்னா, என்ன சொல்றது? கரணம் தப்புனா மரணம்ன்ற மாரி நானும் என்னோட அட்வொகேட் 2டே 2 பேரு. நானும் என்னோட இன்னொரு கூட அட்வொகேட் 2 பேரும் போய் அந்த பொண்ணுக்கு பொருளெல்லாம் வாங்கி குடுத்துட்டோம் போலீஸ்காரங்களோட உதவியோட. ஆனா அந்த அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு லேடி போலீஸ் தான் உங்களுக்காக வருவாங்க. ஏன்னா இது என்னது ஃபேமிலி டிஸ்பியூட். ஃபேமிலி டிஸ்பியூட்ல பையனுடைய வீட்லேருந்து எல்லா பொருளையும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா, போலீஸோட உதவி இல்லாம முடியாது. போலீஸ அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில இன்ஸ்பெக்டர் அம்மா ஒரே ஒரு எஸ்ஐய உங்க கூட அனுப்புவாங்க. அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்க அவங்களுக்கு ஆட்டோ வச்சு, அந்த ஆட்டோ ஃபேர்லாம் வந்து நம்ம தான் செலவு செலவு பண்ணணும். கரெக்ட்டுங்களா? நான் சொல்றது பிராக்டிகலா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட்டுங்களா? போலீஸ்காரங்க அங்க அங்க போலீஸ்கார அம்மா அங்க போய் நின்ன உடனே, அவங்க வீட்டுக்குள்ள போய் எல்லா பொருளையும் எடுப்பாங்க. நம்ம வெளிய நிப்போம். ஒவ்வொரு பொருளா வந்து வண்டியில ஏத்துவாங்க. சரிங்களா? இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய தங்கம் இல்ல, இது உன்னுடைய தங்கம். நான் இப்படி போடல, நான் இலையா போடல, நான் வந்து வாழை இலையா போட்டேன். அது மா இலை தங்கமா இருக்குது. இப்படிலாம் அதனால இது எந்து கிடையாது, இது உந்து கிடையாது. இப்படிலாம் பிரச்சனை வரும். நீ என் பொருள குடுத்துட்டு, நீ உன் பொருள எடுத்துக்கோன்லாம் பிரச்சனை வரும். ஓகேங்களா? அந்த மாரி தான் எங்களுக்கு வந்துச்சு. கரெக்ட்டுங்களா? நாங்க ஊருக்குள்ள போயிட்டோம். ஊருக்குள்ள போனா ஒரு 80 பேர் எங்கள சுத்தி நின்னுட்டாங்க. 80 பேர் நானு, என் கூட இருக்கிற ராகேஸ்வரன் 2டே 2 அட்வொகேட் நானு, என் கூட இருக்கிற ஒர்க் பண்ற ராகேஷ் அட்வொகேட் 2டே 2 பேர் தான் இருக்கிறோம். ஃபுல்லா ஒரு 80 பேரு உள்ள ஒண்ணு கூடிட்டாங்க. நாங்க போன காரையும் வந்து அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கார் டிரைவர மிரட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. "இந்த இடத்த விட்டு கிளம்புறியா? இல்ல கார உடைக்கட்டான்ன" உடனே எங்கள கூட்டிட்டு வந்த கார் டிரைவர் என்ன பண்ணான், எனக்கு காரு தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு எங்ககிட்ட சொல்லிக்காம கொள்ளாம கார் டிரைவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டான். அந்த போலீஸ்கார அம்மாவ கூட்டிட்டு வந்த ஆட்டோக்காரன "கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணுப்பா, நாங்க பொருள ரெக்கவர் பண்ணிட்டு வரோம். உனக்கு என்ன தேவையோ குடுக்குறோம்" அப்படின்னோம். அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டோக்காரன வந்து "உன் வண்டி இங்கேருந்து எடுத்துட்டு போறியா? இல்ல ஆட்டோவ உடைக்கட்டா?" ஆட்டோக்காரனும் பயந்து அந்த இடத்த விட்டு போயிட்டான். இப்ப சுத்தி ஒரு 80 பேர் அங்க நிக்கிறாங்க. நானு, என் கூட இருக்கிற அட்வொகேட் ராகேஷ், அப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒரு போலீஸ்கார அம்மா. அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த மாரி நேரத்துல நாங்க வந்து செஞ்சது தப்பு பண்ணிட்டோம். நாங்க வந்து அந்த இடத்துக்கு போயிருக்க கூடாது. நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, நாங்க டிவிசி கேஸ போட்டு ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் மூலமா அந்த பொருள வாங்கியிருக்கணும். நாங்க முக்காவாசி பொருள ரெக்கவர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய பொருள் இல்ல. இது வாழை இல, இது தங்கம். இது வந்து மாவில தங்கம். நான் வாழை இல தங்கம் தான் போட்டேன். நீ எனக்கு மாவில தங்கத்த குடுத்துட்ட. இது தப்பு, அது ரைட்டுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணுடைய பொருளை எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. தர முடியாது. இதுல ஊர் தலைவர் வேற சப்போர்ட். இதில என்ன ஒரு விஷயம் அப்டின்னா வந்து, பாவம் அங்க இருக்கிற யாருக்குமே சட்டம் தெரியல. அதனால நாங்க தப்பிச்சுட்டு வந்துட்டோம். கரெக்ட்டுங்களா? இல்லன்னா எங்களுக்கு அன்னைக்கு அடி விழுந்திருக்கும். கொஞ்சம் நஞ்சம் அடி விழுந்திருக்காது. ஏன்னா 80 பேர் சுத்தி நிக்கிறான். நாங்க எங்களுடைய கார் டிரைவரையும் மிரட்டி அனுப்பிச்சாச்சு. கார் டிரைவர் என் கார் தப்பிச்சோம், பொழச்சோம்ன்னு அவன் போயிட்டான். ஆட்டோக்காரனும் என் ஆட்டோ உடைக்காதீங்கய்யான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். கரெக்ட்டுங்களா? இப்ப வந்து அந்த போலீஸ்கார அம்மாவ நாங்க எப்படி ரிட்டர்ன் அனுப்புறதுன்னு பார்த்தா, போலீஸ்கார அம்மாவ ரோட்ல வந்து நிக்க வச்சு, ஒரு லிஃப்ட் கேட்டு போலீஸ்கார அம்மாவ அனுப்பிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் நாங்க வேற ஒரு ஆட்டோவ புடிச்சு நாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். கரெக்ட்டுங்களா? இப்ப இதுல என்ன தெரியுது? இது ரொம்ப அபாயம் மிகுந்தது. ஒரு 80 பேர் சுத்தி நம்மள நிக்கிறாங்க. நாங்க வரும்போது நாங்க எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம்ல தான் போறோம். 4 மணிக்கு சாயந்தரம் போகும்போது, "வாங்க ஐயா, வக்கீல் ஐயா" அண்ணா. அப்புறம் 5 மணிக்கு "வாயா" அண்ணா. அப்புறம் 6 மணிக்கு "வாடா" அப்படின்னா. அப்புறம் 7 மணிக்கு "ஆத்தா" அம்மான்ட்டான். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னேன்னா, அந்த 80 பேரும் சேர்ந்து உன்ன அடிச்சு இங்கேயே கொன்னு போட்டுருவோன்ட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ, அப்ப நம்ம எதுக்காக போனோம்? நம்ம நீதி நிலைநாட்டுறதுக்காக போனோம். ஒரு அபலை பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நம்ம வந்து அந்த பொருள வந்து ரெக்கவர் பண்றதுக்காக போலீஸ கூட்டு போனா இந்த நெலைம. கரெக்ட்டுங்களா? ஏன்னா, அது ஊர் அப்படிதான் இருக்கும். ஊர் ஒண்ணு கூட தான் செய்வாங்க. அவங்களுக்கு நல்லது, கெட்டது என்னன்னு தெரியாது. நியாயம், அநியாயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பாதிக்கப்பட்டான். எல்லாம் ஒண்ணு கூடுருவாங்க. கடைசியில வந்து இந்த நம்மள வாரி தூத்துவாங்க. மண்ண வாரி அடிப்பாங்க. அசிங்கமா பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம வாங்கி தான் ஆகணும் வக்கீலுங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ, அதனால என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து அட்வொகேட் ஒரு 4 பேர், 5 பேரா போங்க. ஆனா அட்வொகேட் 4, 5 பேர் கும்பலா போனாலே அங்கேயும் பிரச்சனையாகும். அட்வொகேட்ஸ் அங்க போயி பிரச்சனை பண்றதுக்குன்னே போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. ஸோ, நம்ம கும்பலா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை. நம்ம தனியா இருந்தாலும் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. கரெக்ட்டுங்களா? இதில அபாயம் இருக்குது இந்த தொழில்ல. சும்மா கிடையாது. கரெக்ட்டுங்களா? நாங்க அன்னைக்கு போய் அடி வாங்காம ரிட்டர்ன் வந்தோம் பாருங்க. இல்லன்னா எவன் எங்க எப்படி அடிச்சிருப்பான்னு தெரியாது. கரெக்ட்டுங்களா? ஒருத்தன் ஒரு பக்கம் சாபம் விடுறான், ஒருத்தன் அடிக்கிறதுக்கு கை ஓங்குறான். எல்லாம் ஃபுல்லா போதையில இருக்கிறாங்க. இதில நாங்க வந்து என்னன்னா, நாங்க வந்து எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க போலீஸ கூட்டு போய் கடைசியில போலீஸ பாதுகாப்பா நாங்க அவங்க ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வச்சோம். அதுதாங்க காமெடி. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கும் வயசு 45 ஆகுது. கரெக்ட்டுங்களா? நல்லபடியா வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம பொருள ரெக்கவர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சில பொருட்கள அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களே தடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ரூ. 30,000 பொருள அவங்க தடுத்து வச்சிருக்காங்க. நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம். சார், நாங்க டிவிசி போடக்கூடாதுன்னு நாங்க நெனைக்கிறோம். ஆனா நீங்க டிவிசி போடுற மாரி பண்றீங்க. சரி, நாங்க டிவிசி போட்டே வாங்கிக்கிறோம். ஏன்னா டிவிசி போட்டு இப்ப பாருங்க, அநியாயம் பண்றவங்கள வந்து டிவிசி போட்டு நெருக்கலாம். கரெக்ட்டுங்களா? தப்பு இல்லாம ஒரு அப்ராணி எல்லாம் போய் என்ன பண்ணக்கூடாது, டிவிசி கேஸ போட்டு அந்த பையன அப்ராணிய நம்ம வந்து ஐயோ பாவம் கேஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஐயோ பாவம் கேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் மேல டிவிசி போடக்கூடாது. இந்த மாரி அநியாயம் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்கள டிவிசி போட்டு நெருக்கலாம்.
இந்த ஊர் தலைவர்லாம் சப்போர்ட்டுக்கு வந்தார். தலைவரே நாங்க சொல்லிட்டோம், "இத பாருங்க, இது சரிப்பட்டு வராது. எங்க மேல நீங்க கை வச்சீங்கன்னா, நாளைக்கு கோர்ட் பாய்காட் ஆகும். அத்தனை பேரும் ரிமாண்ட் பண்ணுவோம். அத மட்டும் பார்த்துக்கங்கன்ன" உடனே கம்முனு பயந்துட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அது ஊருன்னா ஊர் தலைவர் சப்போர்ட்டுக்கு வரத்தான் செய்வாங்க. அங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஏரியா. அந்த மாரி ஏரியாவுல தன்னந்தனியா அட்வொகேட்ஸ் போகாதீங்க. இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகிள்ஸுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகாதீங்கன்னு நான் அட்வொகேட்ஸ கேட்டுக்கிறேன். ஏன்னா, என்ன சொல்றது, நம்ம எல்லாருக்கும் புள்ள குட்டி வச்சிருக்கிறோம். கரெக்ட்டா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெத்துருக்கிறோம். நம்ம நீதிக்காக போராடுறோம் இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம உயிரோட இருக்கணும். நம்ம வந்து நீதிக்காக போராடிட்டு கடைசியில வந்து நம்ம அடி வாங்கிட்டு போய் நம்ம ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனோம்னா, அப்புறம் நாளைக்கு யாரு ஒவ்வொரு நாள் 4, 5 கேஸ் வச்சிருக்கிறோம். யாரு போய் ஆஜராகுறது? ஸோ, அதனால இந்த மாரி வேலையெல்லாம் செய்யாம, எதுக்குன்னா நாங்க நல்லபடியா போனோம், நல்லபடியா முடிஞ்சது. கர்த்தருடைய கிருபையினால நல்லபடியா வேலைய முடிச்சுட்டோம். பட் எல்லா நாளும் ஒரே மாரி இருக்காது. கரெக்ட்டுங்களா? அதனால வந்து இந்த மாரி ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போய் எடுக்கிறதுன்றத தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டு வந்து நீங்க டிவிசி போட்டு பயன் இருக்குங்க. ஏன்னா, இது என்னுடைய செல்ஃபோனு. இது இல்ல, இது என்னோட செல்ஃபோன் இது இல்ல. இது உன் செல்ஃபோனுன்னுவான். இத தர முடியாது அப்படின்னுவான். அப்ப அவனுக்கு சண்டை பண்ணணும், பிரச்சனை பண்ணணும், இவங்கள 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 அலக்கழிக்கணும், இவங்கள ஹராஸ் பண்ணணும்னு அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஆள் மேல டிவிசிய போட்டு அவன நெருக்குங்க. 50,00,000 கேளுங்க, 1,00,00,000 அவன்ட்ட காம்பன்சேஷன் கேளுங்க. அவன வந்து நாங்க சொல்லிட்டு இது பண்ணிட்டு தான் வந்தோம். தலைவரே இது சரி கிடையாது. வக்கீல்கள் மேல கைய வச்சீங்கன்னா, நாளைக்கு வந்து கோர்ட் பாய்காட் நடக்கும். நாளைக்கு அத்தனை பேரையும் நாங்க ரிமாண்ட் பண்ணுவோம் பார்த்துக்கங்க. எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் விழும். அப்படின்ன உடனே தான் அவங்க கம்முனு ஆனாங்க. ஸோ, இந்த மாரி இந்த ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகிள்ஸுக்காக போய் நான் அந்த வீட்ல போய் போலீஸ் துணையோட நீங்க போனீங்க அப்படின்னா, போலீஸ நம்ம தான் வந்து லேடி போலீஸ நம்ம தான் சேஃப்டி பண்ணி கூட்டு வரணும். கரெக்ட்டுங்களா? ஸோ, அதெல்லாம் இந்த மாரி ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் வேலைய வந்து துணிஞ்சு எடுக்கிறத வந்து தவிர்த்துருங்க. கரெக்ட்டுங்களா? அதுதான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. போலீஸ்ட்ட போய் நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது. நம்ம போலீஸ்ட்ட போய் நம்ம ரூல்ஸ் பேசினா அவங்களுக்கு கோவம் தான் வரும். ஏன்னா இன்ஸ்பெக்டர் அம்மா அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. "சார் என்ன சார் நீங்க உங்கள நம்பி நான் ஒரு போலீஸ்காராவ அம்மாவ அனுப்பிச்சேன். அங்கே என்னடா ஒரே கலவரம் நடக்குது. என்ன சார்ன்னாங்க." "மேடம் நீங்க கவலையே படாதீங்க. நான் நல்லபடியா எல்லாரையும் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன்னு" சொல்லிட்டு பொருளையும் சேஃப்டியா எடுத்தாச்சு. போலீஸ்கார அம்மாவையும் கொண்டு போய் சேஃப்டியா ரிட்டர்ன் விட்டாச்சு. கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. நம்மகிட்ட நியாயம் இருந்தா கடவுள் நம்ம கூட இருப்பாரு. நமக்கு வந்து எந்த அபாயமும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ, அதனால வந்து நம்ம வந்து நீதிக்காக போராடுவோம். கட்ட பஞ்சாயத்து செய்யறத தவிர்த்துருவோம். இந்த மாரி கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, இந்த மாரி ஆளுங்க மேல நம்ம டிவிசிய போட்டு நெருக்குவோம். பட் அநியாயம் பண்ணாத அப்ராணி பேர்லலாம் நம்ம டிவிசி போடக்கூடாது. சரிங்களா? ஸோ, டிவிசி போட்டு நெருக்குனா, அப்போ அவனே ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட வழிக்கு வருவான். "அன்னைக்கு தான் அந்த பொருள தரமாட்டேன்னு சொன்னியே, இது 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 மாவிலை இல்ல, இது வாழை இல தங்கம் இல்லன்னுலாம் சொன்னியே, இன்னைக்கு ஏன் சமரசத்துக்கு வர? நான் உன்ன கோர்ட்ல பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னா அப்போ பயப்படுவான் அவன். ஸோ, தப்பு பண்ணவங்க மேல டிவிசி போடணும். தப்பு பண்ணாதவங்க மேல டிவிசி போடக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. வேற ஒண்ணும் கிடையாது. வக்கீல்கள் சேஃபா இருந்துக்கங்க. கரெக்ட்டுங்களா? சேஃபா இருந்து நம்ம கேஸ நடத்துவோம். நீதி வாங்கி குடுப்போம். மற்றபடி நம்ம நம்ம பண்றது எல்லாமே லாஃபுல் ஒர்க் தான் பண்றோம். எதுவுமே இல்லீகலா, அன்லாஃபுல்லா நம்ம பண்ணல. நம்ம லாஃபுல்லா பண்ணும்போதே நம்மளுக்கு இவ்வளவு இது வருது. உபத்திரவம். இவ்வளவு பேர் ஒரு 80 பேர் சுத்தி நின்னா நம்ம என்ன ஆவறது சொல்லுங்க? சரிங்களா? ஸோ, நம்ம ரொம்ப அதிகம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.